பூஜ்ஜியத்திலிருந்து பல ஆயிரம் கோடி வரை. டாக்டர் வேலுமணி சொன்ன வெற்றியின் உண்மையான ரகசியம், ஒரு தொழிலை வெற்றிகரமாக உருவாக்குவது என்பது பணம் மட்டுமல்ல. அதற்கு பின்னால் இருக்கும் சிந்தனை, ஒழுக்கம், ரிஸ்க் எடுக்கும் தைரியம், மனிதர்களை மதிக்கும் குணம் மற்றும் செயல்படும் முறைதான் உண்மையான வெற்றியை உருவாக்குகிறது. அதைத்தான் தைரோகேர் நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் வேலுமணி தனது வாழ்க்கை பயணத்தின் மூலம் விளக்குகிறார். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர், மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்தவர். அவருடைய தந்தை ஒரு பஞ்சாயத்து யூனியன் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். வீட்டில் வருமானம் மிகவும் குறைவு. வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை. ஆனால் கல்வி மட்டுமே வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையை அவர் ஒருபோதும் இழக்கவில்லை. வேதியியல் முதல் வகுப்பில் பட்டம் பெற்ற பிறகும் வேலை வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கவில்லை. வாழ்க்கையில் பல முறை நிராகரிப்புகளை சந்தித்தார். ஒவ்வொரு தோல்வியும் அவரை உடைக்கவில்லை, மாறாக இன்னும் வலிமையாக மாற்றியது. 1982ஆம் ஆண்டு கையில் பணமில்லாமல் மனதில் கனவு மட்டும் வைத்து மும்பைக்கு சென்றார். உடலில் துணி இருந்தது, ஆனால் பாக்கெட்டில் பணமில்லை. அங்குதான் அவருடைய உண்மையான வாழ்க்கை போராட்டம் தொடங்கியது. அவருக்கு அரசு வேலை கிடைத்தது. பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் பணியில் சேர்ந்தார். அதே நேரத்தில் உயிர்வேதியியலில் முனைவர் பட்டமும் முடித்தார். வாழ்க்கை பாதுகாப்பாக இருந்தது. நல்ல சம்பளம் இருந்தது. ஆனால் பாதுகாப்பான வாழ்க்கை என்றாலே வளர்ச்சி கிடைக்கும் என்று அவர் நம்பவில்லை. டாக்டர் வேலுமணி கூறும் ஒரு முக்கியமான கருத்து இது. கம்ஃபர்ட் சோன் என்பது பாதுகாப்பான இடம் அல்ல, அது வளர்ச்சியை நிறுத்திவிடும் ஆபத்தான இடம். அதனால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் சில நேரங்களில் பாதுகாப்பை விட்டே வெளியே வர வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அவருடைய வெற்றியில் இன்னொரு முக்கிய காரணம் அவரது குடும்பம். அவருடைய மனைவி மிகவும் சிக்கனமாக வாழ்ந்தவர். தேவையற்ற செலவுகளைத் தவிர்த்தார். அதோடு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணியாற்றியதால் குடும்பத்திற்கு ஒரு நிலையான வருமானமும் இருந்தது. டாக்டர் வேலுமணி கூறும் மற்றொரு ஆழமான வாழ்க்கை பாடம் இதுதான். வாழ்க்கையில் 2 விஷயங்களில் ஒன்றைத்தான் செய்ய முடியும். ஒன்று, முடிவில்லாமல் விவாதிக்கலாம், அல்லது தைரியமாக முடிவு எடுக்கலாம். இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அந்த முடிவுதான் அவரை அரசு வேலையை விட்டு தொழில் முனைவோராக மாற்றியது. ரிஸ்க் எடுக்காமல் பெரிய வெற்றி கிடையாது என்று அவர் உறுதியாக நம்பினார். தனக்கு இருந்த உயிர்வேதியியல் அறிவை பயன்படுத்தி ஆய்வக பரிசோதனை துறையில் புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று எண்ணினார். அந்த சிந்தனையிலிருந்துதான் தைரோகேர் உருவானது. அப்போது மருத்துவ பரிசோதனைகள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தன. ஆனால் டாக்டர் வேலுமணி வேறு விதமாக யோசித்தார். அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் குறைவாக வாங்க வேண்டும். மற்றவர்கள் அதிக கட்டணம் வசூலித்த நேரத்தில் அவர் குறைந்த விலைக்கு தரமான சேவையை வழங்கினார். அதற்கு காரணம் ஒரு விஷயம். அவர் விலையை குறைக்கவில்லை, அவர் செயல்முறையை மேம்படுத்தினார். பிரான்சைஸ் முறை, மையப்படுத்தப்பட்ட ஆய்வகங்கள், ஒரே இடத்தில் அதிக பரிசோதனைகள், தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் 24 மணி நேரமும் இயங்கும் செயல்பாடு ஆகியவற்றை இணைத்து செலவை குறைத்து தரத்தை உயர்த்தினார். அவருடைய பார்வையில் நின்று கொண்டிருக்கும் நிறுவனம் ஒரு பொறுப்பு. தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம்தான் உண்மையான சொத்து. அதே காரணத்தால் இந்தியா முழுவதும் வீடு தேடி சென்று இரத்த மாதிரி சேகரிக்கும் ஹோம் கலெக்ஷன் முறையையும் மிகவும் வெற்றிகரமாக கொண்டு வந்தார். டாக்டர் வேலுமணி தொடர்ந்து வலியுறுத்தும் இன்னொரு முக்கியமான விஷயம் மனிதவளம். அவர் கூறுவது மிகவும் தெளிவானது. உங்கள் ஊழியர்களை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் உங்கள் போட்டியாளர் அவர்களை நிச்சயம் நேசிப்பார். ஒரு நிறுவனத்தை வெற்றியடையச் செய்யும் மிகப்பெரிய முதலீடு இயந்திரங்களோ கட்டிடங்களோ அல்ல, அது மனிதர்கள்தான். அவர் கூறும் வெற்றிக்கான சூத்திரம் மிகவும் எளிமையானது. முதலில் ஒரு கனவு வேண்டும், அதற்கு பிறகு ஒரு சிறந்த குழு வேண்டும். அந்த குழுவிற்கு தொடர்ந்து ஊக்கமும்
நம்பிக்கையும் கொடுக்க வேண்டும். ஊழியர்களுக்கு சரியான சூழல் கிடைத்தால் அவர்கள் சாதாரண மனிதர்களாக இல்லாமல் அசாதாரண முடிவுகளை உருவாக்குவார்கள் என்று அவர் நம்புகிறார். மருத்துவ சேவையில் இந்தியாவே உலகிலேயே மிகக் குறைந்த செலவு கொண்ட நாடு என்று அவர் பெருமையாக கூறுகிறார். அந்த இந்தியாவிலேயே மிகக் குறைந்த விலையில் பரிசோதனைகளை வழங்கும் நிறுவனமாக தைரோகேர் வளர்ந்தது. ஆனால் அதே நேரத்தில் நிறுவனம் 40% லாபத்தையும் தொடர்ந்து ஈட்டியது. அதற்கான காரணத்தை டாக்டர் வேலுமணி ஒரே வரியில் விளக்குகிறார். வாடிக்கையாளரிடம் எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறீர்கள் என்பதல்ல லாபத்தை தீர்மானிப்பது. உங்கள் நிறுவனத்தை எவ்வளவு திறமையாக நடத்துகிறீர்கள் என்பதுதான் லாபத்தை தீர்மானிக்கிறது. இதுதான் உண்மையான பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். அவருடைய நிறுவனம் ஒருபோதும் கடன் வாங்கி வளரவில்லை. தேசிய பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் கடன் இல்லாத நிறுவனம் என்ற தனித்துவத்தை தக்க வைத்துக் கொண்டது. தொடர்ச்சியாக 25 ஆண்டுகள் ஆண்டுக்கு சராசரியாக 25% வளர்ச்சியை பதிவு செய்தது. அது மட்டுமல்ல, நிறுவனத்தின் IPO 75 மடங்கு அதிகமாக முதலீட்டாளர்களால் பதிவு செய்யப்பட்டது. அதையும் பற்றி டாக்டர் வேலுமணி மிகவும் எளிமையாக சொல்கிறார். நான் ஒருபோதும் முதலீட்டாளர்களை சமாதானப்படுத்த ஓடவில்லை. நான் என் வேலையை சரியாக செய்தேன். அதனால் முதலீட்டாளர்களே என்னை தேடி வந்தார்கள். அவருடைய கடைசி வார்த்தை ஒவ்வொரு இளைஞனும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. இந்தியாவின் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் நகரங்களில் இல்லை, கிராமங்களில்தான் இருக்கின்றன. வாழ்க்கையின் உண்மையான பாடங்கள் புத்தகங்களில் கிடைக்காது, போராட்டங்களில் கிடைக்கும். ஒரு ஏழை கிராமத்து மாணவனாக ஆரம்பித்த பயணம் ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள நிறுவனத்தை உருவாக்கிய வரலாறாக மாறியது. அந்த வெற்றியின் பின்னால் இருந்த ரகசியம் ஒன்றே: பெரிய கனவு, சரியான முடிவு, தொடர்ந்து உழைப்பு, மனிதர்களை மதிக்கும் மனம் மற்றும் திறமையான செயல்முறை. அதுவே டாக்டர் வேலுமணி உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகள், தொழில் ரகசியங்கள், பணம் சம்பாதிக்கும் அறிவு மற்றும் உலகின் வெற்றியாளர்களின் அனுபவங்களை தமிழில் தெரிந்து கொள்ள மைண்டட் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள்.